வெல்கம் பேக் டு மீனவன் மெக்கானிக் சேனல். நான் உங்கள் மெக்கானிக் வசந்த். இன்றைக்கி நம்ம சர்வீஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்புதலையை சார்ந்த மாசகன் அப்படிங்கிற கஸ்டமருக்கு தான் இன்றைக்கி இந்த கோல்டர் இன்ஜினை ஃபிட் பண்ணி டெலிவரி கொடுக்க போகிறோம். இந்த கஸ்டமரோட தொழில் இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க வந்து சூடவலைக்கு போயிட்டுருக்காங்க. சூடவலை அப்படின்னு சொல்லும்போது 25 மைலேஜ்லேருந்து 40 மைலேஜ் வரைக்கும் இவங்க ஒவ்வொரு நாளைக்கும் கடலில் தொலைதூரத்தில் போய் வலையை கொடுத்து மீனை பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த தொலைதூர பயணத்துக்கு வந்து தொலைதூர ஓட்டுக்கு வந்து கோலர் இன்ஜின் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த கோலர் இன்ஜினை இன்றைக்கி அவங்க ஃபிட் பண்ணி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபிட் பண்ணி டெலிவரி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஃபிஷர்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீனவன் மெக்கானிக் சேனலை மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஜினை பற்றின மற்றும் வீஞ்சை பற்றின எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்து சேரும். இந்த இன்ஜின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டீலர் மூலயமா உங்கள் போட்லேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம டீலர் மூலயமா நீங்கள் இன்ஜின் வாங்கும்போது ஸ்பேர்ஸுக்கோ சர்வீஸுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் லைஃப் லாங் இந்த இன்ஜின் வச்சு ஓட்ட முடியும். ஸோ இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. உப்புத்தண்ணினால் பாதிக்கப்படுற பொருள் அப்படின்னு இந்த இன்ஜினில் ஒன்றுமே கிடையாது. இந்த இன்ஜின் இன்றைக்கி மார்க்கெட்டில் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம் முக்கிய காரணம் வந்து மீனவர்கள் தாங்க. ஏன்னா இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் அடுத்தடுத்த சக மீனவர்கள்ட்டையும் இந்த இன்ஜின் வாங்க தொலைதூரத்து பயணத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், டீசல் அளவு கம்மியாக ஓடும், வைப்ரேஷனே இருக்காது, மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது அடுத்த சக மீனவர்கள்ட்ட சொல்லி இந்த இன்ஜினை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.